சென்னை வானகரத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனையில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். சிவபூதமேடு மணவள பெருமாள் கோவில் பகுதியில் நடைபெற்ற சோதனையில் விற்பனைக்காக 15 கிலோ குட்கா பொருட்களை வைத்திருந்த அம்பாள் ஆதித்தன் என்பவர் சிக்கினார். அவரிடமிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புரையோடி போய் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் வீட்டில் கஞ்சா வைத்திருந்த திமுக கவுன்சிலர் பிடிபட்டார். 11வது வார்டு கவுன்சிலரான வீரபத்ரன் என்பவரின் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் 1 கிலோ 300 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து திமுக கவுன்சிலர் பிடிபட்ட நிலையில் அவர் மீது கொலை உட்பட 16 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்களும் குற்றப்பின்னணி உள்ளவர்களுக்குமே திமுகவில் முக்கிய பொறுப்புகள் அளிக்கப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கோவையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரைகளை விற்ற இளைஞர் பிடிபட்டார். செல்வபுரத்தில் நடைபெற்ற சோதனையில் பிடிபட்ட இளைஞரிடம் இருந்து 720 மாத்திரைகள் சிக்கியது. விசாரணையில் அப்துல் கலாம் என்பவர் போதை மாத்திரைகளை தொடர்ந்து விற்பனை செய்து வருவதும் அவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பழைய குற்றவாளிகளை கூட தொடர்ந்து சிறையில் அடைக்க முடியாததால் போதைப்பொருள் விற்பனை அதிகமாகி இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.